நம்ம கிட்ட பணம் இல்லாம இருந்தது. பணம் வந்தா எல்லாமே சரியாயிடும்னு நினைச்சோம். ஆனா பணம் வந்துருச்சு. பட் இன்னுமே எதுவும் சரியா இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். லைக் பணம் தான் முக்கியம் தேடி தேடி போனாங்க. இப்போ 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாழ்க்கையில் நிம்மதியே இல்ல. அப்புறம் நிறைய பேர் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, நாங்க சாப்பிட போது ஆசைப்பட்டதெல்லாம் வந்து சாப்பிடவே முடியல. கையில காசு இல்லைங்க. இப்போ கையில காசா இருக்கு. ஆனா டாக்டர் சொல்றாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு இது அமையல. பட் இப்போ வந்து ஹெல்த் இஸ் வெல்த்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு முன்னாடி தெரியும் போது மற்ற விஷயங்கள் வந்து பின்ன தள்ளப்படுது. இப்போ பணம் தான் முக்கியம் நினைக்கிறவனுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து அவன் மேலே கவனமே இல்லை. ஸோ ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மெசேஜ் நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து அப்படி தான் முக்கியம். அதை நோக்கி நீங்கள் போயிடுறீங்க அப்படின்னா நாளைக்கு உறவுகள், அது தவிர உங்கள் ஆரோக்கியம், இது எல்லாமே வந்து நீங்கள் கவனிக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு எவ்ரி திங். ஒரு 4 செடி இருந்தால் 4 செடிக்குமே தண்ணி ஊற்றுங்க. ஒரே ஒரு செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா அது அழுகிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ பணம் வந்துட்டா நான் சந்தோஷம் அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க தெரியுமா? நான் வச்சுருக்கேங்க, நான் கோடீஸ்வரங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு வீட்டில் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தால் கூட கொஞ்சம் நேரம் தான் சந்தோஷம் இருக்கும். அப்புறம் திரும்பி ஒரு பிரச்சனைனா திரும்பி அழதான் செய்வோம் ஒழிய ஜஸ்ட் மணி கேனாட் பை எவ்ரி திங். அது எப்போவுமே அந்த எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு வாசகம் அது. அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம வாங்கிட முடியாது. பட் இந்த பண கஷ்டப்பட்டவங்களே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தான் தெரியும். ஏன்னா எது நம்ம வாழ்க்கையில் இல்லையோ அது நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த பேசிக் நீட்ஸ் நம்ம சைக்கலாஜிக்கலாக சொல்லுவோம். அந்த பேசிக் நீட்ஸ் தான் நம்மளை வந்து உந்து சக்தியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மக்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு பேசிக் நீட்ஸே சாட்டிஸ்ஃபை ஆகலை. பிரெட் அண்ட் பட்டரே கிடைக்கல நிறைய பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நீங்கள் ஃபிலாசபிக்கலாக பேசினா யாராவது இந்த யூடியூப் வீடியோ கவனிப்பாங்களா? கவனிக்க மாட்டாங்க. இது பணத்தை எப்படி சீக்கிரம் சம்பாதிக்கலாம், எளிதில் பணம் பண்ணுவது எப்படி, இந்த மாதிரி எப்படி கிளாமர் டாபிக்ஸ் பேசப்படுதோ இப்போ பண டாபிக்ஸ்க்கும் அதே மவுஸ் தான்.